பேரன்புசால் முகநூல் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் குரல் வணக்கம். தமிழ் வணக்கம். பாலைவன புதையல் தொடர்ந்து வரலாற்று புதினமாக ஒரு புதையலாக ஒரு கதை தளத்தில் பயணித்திருப்பீர்கள். கதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். ஆம், இப்போது அந்த பாலைவன புதையல் கதையின் தொடர்ச்சி 26 பதிவுகளின் தொடரின் முன்னோட்டம் இதோ உங்கள் அன்பான செவிகளுக்கு விருந்தாக படைக்கப்படுகிறது. உள்ளே வில்லி பதட்ட நிலையில் முகத்தில் ஒரே வியர்வை வழிய திருட்டு விழிகளை கொண்டு விழித்து கொண்டு இருக்கவே, ஆம், எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. என்னை கொல்ல இந்த வில்லி தீட்டிய சதி தீட்டம்தான் இது என்று, வில்லியின் திருவிளையாடல் தான் என்று நான் அறிந்து கொண்டேன். உடனே நான் எனது கைகளை நன்றாக கழுவிக்கொண்டு பத்திரப்படுத்தி வைத்திருந்த வில்லி எனது உணவில் கலந்து கொடுத்த அந்த கூர்மையான கண்ணாடி துண்டை நன்றாக கழுவி எடுத்து அந்த வில்லி அமர்ந்திருக்கும் பக்கமாக திரும்பி அவள் கண்களில் படுவதைப் போல் திறந்த எனது உள்ளங்கையில் அந்த கண்ணாடி துண்டை வைத்து அதை அழகு பார்த்தபடியே ஒரு ஏளன பார்வையுடன் எனது சட்டை பையில் அந்த கண்ணாடி துண்டை வைத்து கொண்டு எனது வயிற்றை தடவிக்கொண்டே அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தேன். இதுவரை இனி 27வது தொடர் உங்கள் கவனத்திற்கு. எனது அறைக்கு வந்து அமர்ந்து நிதானமாக யோசித்தேன். நடந்தேறிய சம்பவத்தை போல் வேறு யாருக்காவது நிகழ்ந்திருந்தால், அட கடவுளே, அந்த நிமிடமே எனது பொறுமையை இழந்து வாய்கிழிய சத்தம் போட்டு ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருப்பார்களே. ஆனால் நானோ பொறுமையாக நிதானமாக சிந்தித்து மிகவும் தெளிவாக எனது அடுத்த கட்ட காயை நகர்த்துவதற்கு திட்டமிட்டேன். வில்லிதான் என்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றாள் என்பதை எனது முதலாளியிடம் எப்படியாவது நிரூபித்தே ஆக வேண்டும் என திட்டமிட்டு அதை நிரூபித்தேன். உண்மைதான், அன்று மாலை எனது முதலாளி அம்மாவும் முதலாளியும் வெளியே தோட்டத்தில் உட்கார்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மாதம் ஒரு முறை என்றாவது ஒரு முறை இப்படி உட்கார்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டு இருப்பது வழக்கம். எனது நல்ல நேரம் அன்று. அந்த சந்தர்ப்பம் எனக்காக இறை அருளால் வாய்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவன் நல்லவர்கள் மீது கொண்ட கருணையும் துணையும் என்றும் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான சான்று அது. ஆம், நான் அங்கே தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தேன். எஜமானர்கள் இருவரும் நல்ல மனநிலையில் இருந்தது எனக்கு மிகவும் சாதகமாக போனது. நான் அவர்கள் எதிரே வந்து எனது சட்டை பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த கண்ணாடி துண்டை எடுத்து எனது முதலாளியிடம் காட்டி, இது என்ன என்று கேட்டேன். உடனே எனது எஜமானர்கள் இருவரும், இது கூட உனக்கு தெரியாதா, முட்டாள்தனமாக கேள்வி கேட்கிறாயே என்று சிரித்து கொண்டே, இது கூர்மையான கண்ணாடி துண்டு, இது கூட எங்களுக்கு தெரியாதா என்றார்கள். உடனே நான், ஆம், இது கண்ணாடி துண்டுதான். இதை ஒருவேளை யாராவது தெரியாமல் விழுங்கிவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டேன். எனது முதலாளி, அச்சச்சோ, அவ்வளவுதான், மிகவும் ஆபத்தானது. வயிற்றில் இருக்கும் குடலை அறுத்து கிழித்து உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும். சாதாரண காரியமா? அதை யாராவது செய்வார்களா என்றார்.
உடனே நான், இப்படி கண்ணாடி துண்டு அரிசியில் கலந்து எங்காவது விற்பார்களா என்ன என்று கேட்டேன். கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்தாலும் நாம் சமைக்கும் சமயம் இவ்வளவு பெரிய கண்ணாடி துண்டு நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக அதை அகற்றி விடலாமே என்று சொல்லியவுடன், ஓ அப்படியா? அப்படியென்றால் உங்கள் வீட்டில் எனக்கு தனி சமையலும் உங்கள் அனைவருக்கும் தனி சமையல் செய்கிறார்களா என்று கேட்டேன். உடனே அந்த எஜமானர்கள் ஒரே நேரத்தில் இல்லை 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 என்று சொன்னார்கள். அது எப்படி தவறு? நாங்கள் சாப்பிடும் உணவுதான் உங்களுக்கும், அதைத்தானே அனைவரும் சாப்பிடுகிறோம். இந்த வீட்டில் சாப்பிட வேண்டும், தனித்தனி சமையல் எல்லாம் கிடையாது. ஒரே சட்டியில் தான் சமைப்போம், எங்கள் வீட்டில் சமைக்க வேண்டும் என்றார்கள். அவர்களின் அந்த பதிலுக்காகவே நான் காத்து கொண்டிருந்தது போல் கேட்டு கொண்டிருந்து விட்டு உடனே, இன்று எனக்காக நீங்கள் கொடுத்த உணவில் தான் ஐயா இந்த கண்ணாடி துண்டு கலந்திருந்தது என்று சொல்லி, இன்னும் அவர்கள் உணர்வை தூண்டும் விதமாக, அவர்களின் இரத்த துடிப்பை சற்று அதிகப்படுத்தும்படியாக, இதை போல இந்த கண்ணாடி துண்டு ஒருவேளை நீங்கள் சாப்பிடும் உணவு தட்டில் கலந்து வந்திருந்தால், அதை நீங்கள் யாராவது சாப்பிட்டிருந்தால் உங்களின் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? எனக்கே உடல் பதறுகிறது. நான் சாதாரணமான ஒரு டிரைவர் தானே. எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் உங்களுக்கு வேறு 1000 டிரைவர் கிடைப்பார்கள். அதுவே உங்களுக்கு நேர்ந்திருந்தால் உங்களின் நிலை என்ன ஆகியிருக்கும்? உங்களை போன்ற ஒரு நல்ல முதலாளிகள் எங்களுக்கு கிடைத்து இருப்பது மிகவும் சிரமம் அல்லவா என்று நான் கேட்டேன். அதை கேட்க 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 முதலாளிமார்கள், அந்த முதலாளியின் உடல் பதறியது. வில்லி என்னை கொல்ல பயன்படுத்திய பொருளுடன் அவர்கள் இருக்கும் இருவரும் அவர்களின் இருதயத்தை தைக்கும் விதமாக நான் என் கருத்தை பக்குவமாக அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். இது என் உணவில் கலந்திருந்தது ஐயா, இது எனக்கு வந்துவிட்டது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அவர்களின் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விட்டேன். உடனே இருவரும் கொந்தளித்து போனார்கள். அதிக சினம் அடைந்தவர்களாக, என்ன சொல்கிறாய்? இது உனது உணவில் கலந்து இருந்ததா என்று இருவரும் முகம் சிவந்து ஒரே குரலில் கேட்டார்கள். நான் இந்த கண்ணாடி துண்டு எனது உணவில், வில்லிதான் எனது உணவில் கலந்து கொடுத்து விட்டது என்று நேரடியாக சொல்லியிருந்தால் அவர்களிடத்தில் எனது வார்த்தை செல்லுபடியாகி இருக்காது. நிச்சயமாக அவர்கள் நம்பி இருக்க மாட்டார்கள். நான் அவர்களிடம் அந்த சம்பவத்தை எடுத்துரைத்த விதம், அதனுடைய ஆழம், அதனால் ஏற்படும் விளைவுகளை கூறிய விதம் அவர்கள் மனதில் ஊசியை கொண்டு எழுதப்பட்டதை போல் அவர்களின் உணர்வில் வலியை உணர்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. நிதானமாக, அவசரப்படாமல் நான் செயல்பட்டதால் அங்கு எனது நிதானமே, எனது பொறுமையே வெற்றி பெற்றது என்று சொல்ல வேண்டும். வழக்கமாக எப்பொழுதும் அந்த வில்லியும் அவர்களோடு வெளியில் தான் உட்கார்ந்திருப்பாள். ஆனால் இன்று நான் ஏதும் பிரச்சனை செய்து விடுவேன் என்ற பயத்தில் வெளியில் வராமல் பேட்டி பாம்பை போல் உள்ளேயே முடங்கி பயந்து ஒளிந்து கொண்டிருந்தால் அந்த வில்லி. அந்த நேரத்தில் எனது முதலாளி வில்லியின் பெயரை சொல்லி ஓங்கிய குரலில் கொடூரமாக குரலை உயர்த்தி கத்தி அழைத்தார். அவர் அழைத்தும் அவள் வெளியே வரவில்லை. உடனே இவர்கள் எழுந்து உள்ளே சென்று திட்டிக் கொண்டே போனார்கள். அந்த வில்லியானவள் அவள் அறையில் உட்கார்ந்திருந்தது. பதட்டமும் முகத்தில் பயமும் நிறைந்திருந்த அந்த வில்லியை, அந்த வேலைக்காரியை வெளியில் அழைத்தார் முதலாளி. அந்த கண்ணாடி துண்டை அதன் கையில் கொடுத்து, இது என்ன தெரியுமா என்றார் முதலாளி. உடனே வில்லி பதட்டத்தோடு தீக்கி திணறி சொன்ன பதில், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது என்றதுதான்.
பதட்டம் நிறைந்த பயம் கலந்த வில்லியின் குரலால் தான் குற்றவாளி என்பதையும், அந்த சம்பவம் திட்டவட்ட செயல்தான், திட்டமிட்ட சதிதான் என்பதும் அவர்களுக்கு நிரூபணமாகிவிட்டது. முதலாளி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வேகமாக சத்தமிட்டு சரியான திட்டு, ஒரே ரகளைதான் அந்த இடத்தில். அப்படி உனக்கு தெரியாமல் நிகழ்ந்த சம்பவமாக எடுத்துக்கொண்டாலும் உனக்கு என்ன அவ்வளவு கவனக்குறைவு? இவ்வளவு பெரிய கண்ணாடி துண்டு உன்னை அறியாமல் எப்படி உணவில் கலந்திருக்க முடியும்? அரிசியில் இருக்க முடியும்? உனக்கு இங்கே வேலை பார்க்க இஷ்டமில்லை என்றால் சொல்லிவிடு. நாளைக்கே உன்னை உனது நாட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன். அப்படி இருப்பதாக இருந்தால் இனி உன்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னால் யாரும் இங்கு ஒழுங்காக வேலை பார்ப்பது கிடையாது. தினம் தினம் பல பிரச்சனைகள், சதா தொல்லைகளாக இருக்கிறது. என் வீட்டிற்கு வேலைக்கு வருபவர்கள் அனைவரும் எனக்கு வேலை வேண்டாம் என்று ஓடிவிடுகிறார்கள். இதுதான் காரணம் என்று தெரிகின்றது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீதான் காரணம் என்பது தெளிவாக எனக்கு தெரிகின்றது என்று சொல்லிக்கொண்டே வெளிக்கதவை வேகமாக இழுத்து சாத்தி கொண்டு வா என்று என்னையும் அவருடன் அழைத்து கொண்டு கடை தெருவிற்கு சென்றார். சிறிது தூரம் வண்டியில் மௌனம். பலத்த ஒரு இருமல். முதலாளி இருமிவிட்டு எனது பக்கமாக மெதுவாக திரும்பினார். இதன் அடுத்த நிகழ்வு அடுத்த தொடரில் மலரும். அன்புடன் உங்கள் குரல் யோகி, திருக்குறள் அன்வர் பாட்ஷா.